சோதனை சகிக்கிறவனாக இருக்கணும். சோதனை எந்த அளவுக்கு சகிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டு நம்மளை உயர்வுகளை கொண்டு போவார். அநேக நான் சோதனையான காரியத்தில் அநேக தள்ளப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழுது ஜெபிப்பேன். ஏன்பா எனக்கு இவ்வளோ சோதனை, எப்பவும் எனக்கு இப்படி பிரச்சனை வருது. ஆண்டு சொல்கிறாரு, நீ எவ்வளோ சோதனை சகிக்கிறியோ இந்த சோதனையெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைப்பா, ஆனால் உன்னை உயர்த்துவதற்காக தான் இதெல்லாம் பரீட்சை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்ல முடியாது, 10th எக்ஸாம் தானே எழுதுனேன், 11th எதுக்கு எக்ஸாம்? நீ 11th பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? 11th எக்ஸாம் எழுதணும். 11th தானே எக்ஸாம் எழுதுனேன், 12th எதுக்கு எக்ஸாம்? ஐயா நீ 12th பாஸ் பண்ணணும், என்ன வேணும்? 12th எக்ஸாம் எழுதணும். காலேஜ் அந்த மாதிரி தான். கிராஜுவேட் ஆகணும், என்ன பண்ணணும்? சொல்லுங்கம்மா. நீங்கள் சொல்ல முடியாது. வேலைக்கு போகிற இடத்துல நான் காலேஜில் என்ன பண்ணிட்டேன், இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டேன், அதனால் இங்கே என்ன பண்ண முடியாது. என்ன சொல்லுவான்? கெட் அவுட். என்ன சொல்லுவான்? போயா என் கம்பெனியை விட்டு வெளியேம்மா. அங்கேயும் என்ன பண்ணி தான் ஆகணும்? இன்டர்வியூவை பாஸ் பண்ணி சோதனையை சகித்து தான் ஆகணும். பரீட்சையை மேற்கொண்டு தான் ஆகணும். பரீட்சையில் வெற்றி பெற்று தான் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.